இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளாக கடந்து செல்ல போகிறோம். நீங்கள் கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம் உடைய வேதாகமத்திலே 845வது பக்கத்திலே உண்டு. நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இணைந்து நீங்களும் கவனிங்கள். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு நம் ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் சோர்வு வரும், ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் சோர்வடைந்து காணப்படுவான், எப்பொழுதெல்லாம் ஒரு மனித வாழ்க்கையிலே பலன் குன்றி போகும், எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்திக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். தோல்வியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து மீண்டு வருவது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் அநேக எதிர்பார்ப்புகள் உண்டு, தேவைகள் உண்டு, விருப்பங்கள் உண்டு. எல்லாவற்றையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். எதிர்பார்க்கிற காரியங்கள் கிடைக்காத பொழுது சோர்ந்து போகிறோம். விரும்புகிற காரியங்களை நாம் அடைய முடியாத பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம், அநேக காரியங்களை எதிர்பார்த்து அவைகள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஏமாந்து போகிற பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சில மனிதருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது, அவருடைய வார்த்தை நம்மை தாக்குகிற, காயப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது அதை கேட்டு மனமடிவாகி நாம் சோர்ந்து போகிறோம். வியாதிகள் வரும்பொழுது சோர்ந்து போகிறோம், பலவீனங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்கள், ஒரு மனிதன் எப்பொழுது சோர்ந்து போவான் என்று சொல்லி கேட்டால், எப்போ வேணாலும் சோர்ந்து போகலாம். எப்படிங்க? எப்போ வேணாலும் சோர்ந்து போகலாம், எப்படி வேணாலும் சோர்ந்து போகலாம். இப்படித்தான் ஒரு மனிதன் சோர்ந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு வரைமுறையே கிடையாது. பாருங்கள், எப்படி வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலை வேணாலும் ஒரு மனிதன் சோர்ந்து போக அநேக வாய்ப்புகள் உண்டு. சோர்வு கவலையை கொண்டு வருகிறது. கவலை, சோர்வு, பயம், குற்ற உணர்வு எல்லாம் ஒரு முறையிலே உண்டு. பாருங்கள், எந்த மனிதன் கவலையோடு கூட இருக்கிறானோ அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு சோர்வு வரும். எந்த மனிதன் சோர்வுற்று கிடக்கிறானோ அவன் குற்ற உணர்வோடு கூட இருக்கிறான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பறிகொடுத்தது போலவே காணப்படுகிறான். பாருங்கள், சோர்வு ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு தாக்கத்தை கொண்டு வருகிறது. இன்றைக்கும் நம்மை சோர்விலிருந்து மீட்டெடுக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசுவாக இருக்கிறார். கர்த்தர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்த கவலையோடு கூட வந்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட சோர்வோடு கூட வந்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள் என்பது நம்ம ஆண்டவருக்கு தெரியும். உங்களை இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த காரியங்களிலிருந்து மீட்டெடுக்க, விடுவிக்க ஆண்டவர் இயேசுவால் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். மனுஷரால் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற யாராலும் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். வேதாகமத்திலிருந்து சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். சோர்ந்து போயிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படியாய் அவர்களை தேற்றினார், எப்படி அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேகமாக சில உதாரணங்களை பார்த்து நாம் கடந்து சொல்ல போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 29லிருந்து நாம் கவனிக்க போகிறோம். மத்தேயு 15வது அதிகாரம் 29லிருந்து 39வது வசனம் வரைக்கும் இங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொல்லி பார்ப்போமானால், இயேசுவை தேடி அநேக ஜனங்கள் ஓடி வருகிறார்கள். 29வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 29, 30 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேய கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். அப்பொழுது சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். பாருங்கள், இயேசு கடல் அருகே வந்து ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்திருக்கிறார். இயேசு இங்கு இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் கேள்விப்பட்ட உடனே, இயேசு அங்கு இருக்கிறார், அவரிடத்தில் சென்றால் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்திருந்தபடினாலே, ஜனங்கள் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய வீட்டருகிலே தங்களுடைய சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் யாரெல்லாம் வியாதியோடு கூட இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அற்புதம் வேண்டும், சுகம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் அழைத்து கொண்டு இயேசுவின் இடத்திற்கு செல்கிறார்கள்.
அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு இயேசுவிடத்துக்கு செல்கிறார். யாரெல்லாம் வந்தார்கள் என்று சொல்லி 30 வசனத்தில் பார்க்கிறோம். சப்பானியர், குருடர், ஊமையர், ஊனர் முதலர் அநேகர் திரளான ஜனங்களை கூட்டிக் கொண்டால். பாருங்க, வியாதியஸ்தர்கள் மாத்திரம் அல்ல. வியாதியஸ்தர்கள் என்று சொல்லி பார்ப்போமானால் சரீரத்திலே வெளிப்படையாக இருக்கிற ஊனம், பலவீனம் இவைகளை குறிக்கிறது. ஆனால் இவைகளுடையவர்கள் மாத்திரமல்ல, திரளான ஜனங்களும் வந்தார்கள். காரணம், அவர்கள் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையுடையவர்களாக இருந்தார்கள், கவலையுள்ள ஒரு வாழ்க்கையுள்ளவர்களாக இருந்தார்கள், சோர்வுள்ள ஒரு வாழ்க்கையுள்ளவர்களாக இருந்தார்கள். மனமடிவாகி தன்னுடைய வாழ்க்கையுடைய அடுத்த கட்ட நிலைக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஜனங்களும் கூட குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியே நடத்துவது என்று சொல்லி தெரியவில்லை, பெற்றோருடைய வார்த்தையை பிள்ளை கேட்பதில்லை, பிள்ளையுடைய திருமண காரியங்களை குறித்த கவலை, இன்னுமா இப்படிப்பட்ட அநேக காரியங்களோடு கூட எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்கள் அநேகர் இயேசுவை தேடி அங்கு வந்தார்கள். வந்த பொழுது என்ன நடந்தது? 31வது வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம். அப்படி வந்த எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்கின பின்பு ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், அந்த இடத்துல நிறைய அற்புதங்கள் நடக்குது. சொல்லப்போனால் அங்கே வந்திருக்கிற எல்லாத்தோட வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்கு. வந்த யாரும் வெறுமையாக இல்லை, எல்லாத்தோட வாழ்க்கையில் அற்புதம். யாரெல்லாம் கூப்பிட்டு வந்தாங்களோ எல்லாத்தோட வாழ்க்கையில் அற்புதம். பார்த்துட்டு உனக்கு சரியாச்சா, உனக்கு சரியாச்சா, உனக்கு கிடைச்சிருச்சா, உனக்கு கிடைச்சிச்சான்னு எல்லாம் கேட்டு 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 சந்தோஷமாயிட்டாங்க, பரவசமாயிட்டாங்க. அவங்க இயேசு இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க, வந்தாங்க. வரும்பொழுது இயேசுவை பார்க்க வரும்போது எப்படி வந்திருப்பாங்க? சரி போவோம், எவ்வளோ நாள் தெரியாச்சுன்னு ஏதோ அவங்க கையில் இருந்தால் கொஞ்சம் ஏதோ சாப்பிட கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் பாருங்கள், எல்லாரும் பேசி ஜெபம் பண்ணி இயேசுக்கிட்ட இருந்து நன்மைகளை அற்புதங்களை பெற்றுக்கொண்டு 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. 32வது வசனத்தை வாசிங்களேன். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாத இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், 3 நாளாக எல்லோரும் எப்படி இருந்தாங்களாம்? சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்களாம். ஆனாலும் எப்படி தான் இருந்தாங்களாமா? சந்தோஷத்தோட. 31வது வசனம் சொல்ல பாருங்கள், சந்தோஷத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்களாம். சாப்பிட ஒன்றும் இல்லை, பட்டினி. எப்படி இருந்தாங்களாம்? சாப்பிட ஒன்றும் இல்லை, பட்டினியாக இருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். வயிறு காலி, சரீரம் பலவீனத்தோடு வந்தவங்க வயிறு காலியாகி ஒன்றுமே இல்லாமல் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, எதிர்பார்த்த அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் உடம்புல சோர்வு தான். ஆனாலும் என்ன பண்ணாங்களாம்? ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். 31வது வசனத்தில் கடைசி பகுதி பாருங்களேன். கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தாங்க. பாருங்கள், 3 நாள் ஆகியும் அவங்க போகிற மாதிரி தெரியல. 3 நாள் ஆகியும் அவங்க போகிற மாதிரி தெரியல. ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க. உடனே இயேசு பார்த்துட்டு, இவங்க இப்படியே இருக்கிறாங்க, இவங்களை இப்படியே அனுப்பிவிட முடியாது, இப்படியே இவங்களை அனுப்பிவிட முடியாது, போகிற வழியிலே சோர்ந்து போவார்கள். வாசிப்போம், 32வது வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிப்போம். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி இயேசு ஜனங்கள் மேலே பரிதபிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு தன்னை தேடி வந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராய் மாத்திரமல்ல, அந்த தேவையை மாத்திரம் சந்தித்து விட்டு அதோடு நிறுத்தி கொள்கிறவரும் அல்ல. ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். எங்கேங்க? போகிற வழியில் சோர்ந்து போயிடுவாங்க, போகிற வழியிலே சோர்ந்து போவார்கள். அவர்கள் சோர்ந்து போகாதபடி அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால், நீங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்களாக இருந்தால், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதோடு மாத்திரமல்ல, நீங்கள் எந்த நேரத்தில் சோர்ந்து போவீர்கள், நீங்கள் எப்பொழுது கவலையிலே ஆழ்ந்து போவீர்கள், உங்களுடைய காரியங்களில் எப்படி மாற்றம் வேண்டும், எப்படி மறுரூபம் ஆக வேண்டும் என்று சொல்லி அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். காரணம், நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது, நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது, நீங்கள் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது, அவர் நீங்கள் சோர்ந்து போகாதபடி, நீங்கள் கவலைப்பட்டு முடங்கி கிடக்காதபடி அவர் உங்களுக்கு சுகத்தையும் பலனையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, அன்றைக்கு என்ன நடந்தது? 33வது வசனம், அவருடைய சீஷர்கள் இவர்களுக்கு கொடுக்க ஒன்றுமில்லை ஆண்டவர் என்று சொல்லிட்டாங்க. 36வது வசனத்தில், அந்த இடத்துல 7 அப்பங்களும் சில மீன் துண்டுகளும் இருந்தது, அவைகளை பெற்றுக்கொண்டு இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தார். அந்த இடத்துல இருந்த 4000 புருஷர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 4000 புருஷர்கள் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பமும் இருந்தது. ஆக
4000 என்று சொல்லப்பட்டிருக்கிற வெறும் 7 அப்பம் சில சிறு மீன் துண்டுகளை கொண்டு திரளான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவைகளை சந்தித்தார். ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, ஒரு மனிதரும் சாதாரணமாக இருந்து விடாதபடி எல்லோருக்கும் தேவையான அளவு, திருப்தியான அளவு உணவை கொடுத்தார். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை சோர்ந்து போகாதபடி மாத்திரமல்ல, நாம் திருப்தி அடையும்படி, நம்முடைய பாத்திரம் நிரம்பும்படியாக அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மற்றும் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரத்தில் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 5வது அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரைக்கும். யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது அந்த பண்டிகைக்கு இயேசுவையும் அழைத்திருந்தார்கள். இயேசுவும் அந்த பண்டிகைக்கு சென்றிருந்தார். பண்டிகைக்கு அழைக்கப்பட்ட நபர்கள் எப்படி செல்வார்கள்? கிறிஸ்மஸ் வந்தால் எப்படி போவோம்? நியூ இயர்க்கு எப்படி வருவோம்? சர்ச்சுக்கு இருக்கிறே பெஸ்ட் ட்ரெஸ், இருக்கிறே நல்ல ஜுவல்ஸ், இருக்கிறே நல்ல புது செருப்பு, புது வாட்ச், பிரேஸ்லெட், புது கண்ணாடி, என்னென்னாலும் இருக்குது எல்லாம் புதுசாக எல்லாத்தையும் பெஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே மொதலாக வந்து நிற்போம். யாராவது என்னை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு சொல்லி முன்னாடியே போய் இப்படி பார்ப்போம் இப்படி அப்படின்னு காமிப்போம். பாருங்க, யாராவது நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. பண்டிகைன்னு வந்தால் எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் உண்டு. ஆனால் பாருங்கள், இயேசு பண்டிகைக்கு வந்தார். எப்படி வந்தாராம்? நேராக பண்டிகைக்கு போகலையாம். பண்டிகைக்கு அழைக்கப்பட்டிருந்தால் பண்டிகைக்காக தான் வந்தார். ஆனால் இயேசு புத்தாடை அணிந்து வந்தாரா, பொன் ஆபரணங்களை அணிந்து வந்தாரா என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் அவர் நேராக பண்டிகையை அனுசரிக்கும்படி செல்லவில்லை. நேராக முதலிடத்திலே முதல் பந்திலே அமர வேண்டும் என்று சொல்லி செல்லவில்லை. என்ன செய்தார் என்று சொல்லி பார்ப்போம். 2வது வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானியர், சூபின உருவுடைய முதலான வியாதிஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்குமோ என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நானாகவே உங்களுக்காக சொல்லுகிறேன். பாருங்கள், அந்த இடத்துல பெதஸ்தா என்கிற ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திலே வியாதியஸ்தர்கள் திரளாக இருப்பார்கள். யாரெல்லாம் வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்களோ, எவ்வளவு பெரிய வியாதியஸ்தலாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அங்கு வைத்து விடுவார்கள். அந்த இடத்துல என்ன என்று சொன்னால், அங்கு பெதஸ்தா என்கிற ஒரு குளம் உண்டு. அந்த குளத்திலே எப்போதாவது ஒரு நாள் ஒரு தூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். கலக்குகிற அந்த நேரத்திலே முதல் யார் அந்த குளத்தில் இறங்குகிறாரோ அவர்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வியாதியாக இருந்தாலும் சரி, உடனே சுகம் கிடைக்கும். இதுதான் சம்பவம். ஆனால் பாருங்கள், இந்த பெதஸ்தா மண்டபத்தில் அருகே அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அத்தனை நபர்களையும் தேடி செல்லவில்லை. இயேசு அங்கே இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் தேடி செல்லவில்லை. 5வது வசனத்தில் பார்க்கிறோம், 38 வருடம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எத்தனை வருஷங்களா? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள். 38 வருஷம். 1 இல்லை, 2 இல்லை, 5 இல்லை, 10 இல்லை, 20 இல்லை, 38 வருஷம். 38 வருஷம் வியாதியஸ்தனாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேன் தலைமையில் வச்சுட்டு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு படுத்துக்கிட்டு ஜாலியாக 3 நேரம் திருப்தியாக சாப்பிட்டு அப்படி இருப்பானா? இல்லவே இல்லை. பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்களேன், 7வது வசனத்தில் பாருங்கள். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். பாருங்கள், அந்த வியாதியஸ்தன் சொல்கிறான், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் தனியாக தான் இருக்கிறேன். இங்கே எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும் ஆள் இல்லை. நான் எதிர்பார்க்குற காரியங்களை எனக்கு செஞ்சு கொடுக்கும் ஆள் இல்லை. இப்படி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 38 வருஷமாக இங்கே இருக்கிற ஆண்டவர். எப்படி சொல்கிறாங்க? 38 வருஷமாக இதே வியாதியில், நல்ல உணவு இல்லை, நல்ல உடை இல்லை, நல்ல வசதிகள் இல்லை, கொசு கடித்தாலும் அப்படியே படுத்திருக்கணும், கரப்பாம்பூச்சி கடித்தாலும் அப்படியே படுத்திருக்கணும், பள்ளி கடித்தாலும் அப்படியே படுத்திருக்கணும், பாம்பு வந்து கடித்தாலும் வேற வழி இல்லை, அப்படியே மறித்து தான் போகணும், புறாங் கடித்தாலும் சரி, என்ன கடித்தாலும் சரி. பாருங்கள், எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லை. இப்போ சரி, எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி அந்த குளத்தை கலக்கும்போது உள்ளே போய் குதிச்சலான்னு சொல்லி போகிறப்போ எனக்கு மட்டும் வேறு யாராவது போயிடுறாங்க. நான் சுகமடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் வாழ்க்கையில் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் என்ன ஆகுன்னு தெரியாது, என் வாழ்க்கை எப்படியா மாறணும்னு தெரியாது, என் சூழ்நிலை எப்படியோ போயிடுச்சு ஆண்டவரே, இனி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்னாலும் எதுவும் செய்ய முடியாது, நான் இருக்கிறதே டோட்டல் வேஸ்ட், நான் இருப்பதே எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே பாரமாக இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்கு ஒன்று, இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று, இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் வாழ்ந்திருக்கேன், என்னை தேடி நீங்கள் வந்திருக்கீங்களே ஆண்டவர்னு சொல்லி
இயேசுவை பார்த்து பேசுகிறான். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து இயேசு சொல்கிறாரு, 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாக வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? பாருங்க, 38 வருஷங்க, 5-10 வருஷம் இல்லை, 38 வருஷம் வியாதிஸ்தன். அவனை பார்த்து இயேசு கேட்குறாரு, நீ சொஸ்தமாகணும்னு சொல்லி விரும்புகிறையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, தூக்கி விட யாரும் இல்லை, ஊட்டி விட யாரும் இல்லை, தேற்றி விட யாரும் இல்லை, கண்ணீர் துடைக்க யாரும் இல்லை, நான் எப்படி ஆண்டவரே, நான் என்ன ஆகும், எனக்கு எப்படி கிடைக்கும், எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி புலம்புறார். ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் அவ்வளவு கவலைகளையும் அவ்வளோ கஷ்டங்களையும் பட்டு சோர்ந்து 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 ஜீவன் போனால் நலமாக இருக்கும் என்கிற நிலைக்கு அவர் வந்து விட்டார். ஆகவே இயேசு கேட்ட பொழுது, சுகம் வேண்டுமா, சுஸ்தமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்ட மாத்திரத்தில் அவன் ஆமாம் ஆண்டவரே தாருங்கள் என்று சொல்லி, தாங்க நான் பெற்றுக்கொள்கிறேன். உடனே அப்படியே சொல்லலை. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, குளம் கலக்கும்போது நான் அவனை தூக்கி கொண்டு போய் விட்றேன், எனக்கு என்ன தருவேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே கூட உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் போன நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த மாதிரியில் இவரு ஒருத்தர் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இவர் பேசுகிறாரு. கூட இருப்பாங்க, ஏதாவது சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளை பற்றி பேட்டி எடுத்து ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் போட்டு போயிடுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிடுவாங்க, ஃபேஸ்புக்கில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டாராட்டிருக்கு, இயேசுக்கிட்ட பதில் பேசிகிட்டு இருக்கார். பாருங்கள் நடந்தது என்ன. 8வது வசனம், இயேசு அவனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். பாருங்கள், இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். 9வது வசனம், உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி. நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தாங்க, சோர்ந்து போய் தான் இருந்தான். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு புது பலன் வந்தது. அவனுக்குள்ளாக ஒரு பலன் வந்தது. பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுப்பார் என்ற வசனத்தின்படியாக 38 வருடம் பலன் இல்லாமல் முடங்கி போய் கிடந்த அந்த மனித வாழ்க்கையிலே இயேசுவின் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை அவனை பலனடை செய்தது. அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு அந்த மனிதனை பார்த்து எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். பாருங்க எப்படி போனாங்களாம், தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். இனி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். எப்படிங்க, இனி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். இது வியாதியஸ்தர்கள் இருக்கிற இடம், இது சோர்ந்து போயிருக்கிற ஜனங்க இருக்கிற இடம், தேவை மிகுதியாக இருக்கிற ஜனங்கள் இருக்கிற இடம். இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஏன்னா இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டா, இயேசு எனக்கு பலன் தந்து விட்டார் என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு எழுந்து தனக்குண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இருக்கிற இடத்துல நான். ஆனாலும் பாருங்க, அவன் போன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாக இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு, இயேசு சுகத்தை கொடுத்துட்டாருங்க, சோர்ந்து போனவனுக்கு பலனை கொடுத்து சுகத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டாரு. அவன் எந்திரிச்சு வரும்பொழுது ஜனங்க, அந்த இடத்துல இருக்கிற அந்த ஊர் ஜனங்க, இது ஓய்வு நாளாக்கும், இந்த நாளில் சுகத்தையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த நாளில் நீ எந்திரிச்சு நடக்கக்கூடாது, இந்த நாளில் நீ சந்தோஷமாக சிரிக்கக்கூடாது, இந்த நாளில் நீ குதிக்கக்கூடாது, இந்த நாளில் நீ இப்படித்தான் இருக்கணும், இந்த நாளில் இப்படித்தான் இருக்கணும். யாரை கேட்டு நீ அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்த, நீ என்ன பண்ணியிருக்கணும், சுகமான உடனே என்ன பண்ணியிருக்கணும், போய் ஆசாரியர்கள்ட்ட உன்னை காமிச்சு சரி பண்ணிவிட்டு அப்புறம் தானே வந்திருக்கணும். எதுவும் பண்ணாமல் நீ எப்படி இங்கே வரலாம் என்று சொல்லி ஜனங்க சுகத்தை பெற்று 38 வருஷம் கழித்து சந்தோஷமாக ஆடி பாடி குதிச்சுட்டு வர மனுஷனை பார்த்து ஊர் ஜனங்க கேட்குறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் கூட பாருங்கள், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது நாமும் கூட சந்தோஷமாக உற்சாகத்தோடு கூட இருப்போம். ஆனாலும் கூட அந்த நேரத்திலே நம்மை சோதிக்கும்படியாக, அந்த நேரத்திலே நம்மை வேதனைப்படுத்தும்படியாக சில ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் என்ன பதிலை கூறுகிறீர்கள் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே இந்த மனிதன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்ப்போம். 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். அவன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த குஷ்டரோகி ஜனங்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று எனக்கு சொன்னார். அவர் சொன்னார், இயேசு சொன்னார்,
வல்லமையுடையவர் சொன்னார், அற்புதம் செஞ்சவர் சொன்னார், எனக்கு உதவி செஞ்ச மனிதன் சொன்னார். நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். அவர் எனக்கு உதவி செஞ்சிட்டாரு, நான் நடந்துட்டேன். உங்களுக்கு என்ன, நீங்கள் போங்க, என்ன பண்ணாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, என்னை வருத்தப்படுத்தாதீங்க, என்னை வேதனைப்படுத்தாதீங்கன்னு சொல்லி திரும்ப எல்லாருக்கும் இவன் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். திரும்ப சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டான். பாருங்களேன், 13வது வசனம். சொஸ்தமாக்கப்பட்டவன், இயேசுவை பற்றி தெரியல பாருங்கள். சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னாருன்னு தெரியல. இயேசு, அவர் பேர் இயேசு, அவர் தான் சுகம் கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல. ஆனால் அவர் சொல்லிட்டாரு. யார்? எனக்கு சுகம் கொடுத்தவர் சொன்னார், எழுந்து நடன்னு சொன்னார், நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். அவர் சொன்ன பொழுது அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை வந்தது. அந்த வல்லமை என்னை பலப்படுத்தினது, அந்த வல்லமை என்னை குணப்படுத்தினது. அந்த வார்த்தையினாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்னை புது பலன் அடைந்து என்னை எழுப்பி நிற்க செய்தது. வேண்டுமானால் நீங்களும் அவரை சென்று பாருங்கள், நான் அவரை இன்னார் என்று சொல்லி அறியவில்லை, நீங்கள் அவரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் பிரதியுத்தரமாய் கூறுகிறான். குஷ்டரோகி சொன்ன பதில் பாருங்க, யாருக்கும் பயப்படல. 38 வருஷமாக எந்த மனுஷனையும் பார்க்காம, 38 வருஷமாக நடக்காமல், 38 வருஷமாக சோர்ந்து போயிருந்த மனுஷன் சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேசுகிறாரு. அவர் நடன்னு சொல்லிட்டாரு, நடந்துட்டப்பா, இனி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்லி சந்தோஷம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் இன்றைக்கும் நம்மத்திலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், உங்களுக்காக யாவையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மற்றும் ஒரு உதாரணத்தை வேகமாக நாம் பார்த்து கடந்து செல்வோம். எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம், லாசருவனுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவம். யோவான் 11வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் உண்டு. மார்த்தாள், மரியாள், லாசரு இவர்கள் மூவரும் ஒரு குடும்பமாக இருந்தார்கள். லாசரு மரிக்கிற தருவாயிலே இருக்கிறார், வியாதிப்பட்டிருந்தார் என்று சொல்லி இயேசுவுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு உடனே வராமல் அந்த இடத்துல தாமதம் பண்ணுகிறார். இயேசு வருவதற்கு முன்பதாகவே லாசரு மரித்து விடுகிறார். லாசரு மரித்து விட்டால் என்று சொல்லி தெரிந்த பிறகுதான் இயேசு அங்கிருந்து வருகிறார். ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று சொல்லி சொன்னால், வசனம் சொல்லுகிறது, நான் மகிமைப்படும்படியாக தாமதமாக செல்கிறேன் என்று சொல்லி சீஷரிடத்தில் சொல்லுகிறார். இயேசு அங்கே செல்லும் பொழுது மார்த்தாளும் மரியாளும் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, இயேசுவே, நீர் இங்கு இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், துக்கப்படுகிறார்கள். பாருங்கள், அவர்கள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த துக்க வீட்டிலே, கவலை நிறைந்த வீட்டிலே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற அந்த வீட்டிலே அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் புது பலனையும் கொடுக்கும்படியாகவே இயேசு செல்கிறார். ஆனால் அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற மார்த்தாளுக்கு மாத்திரமல்ல, மரியாளுக்கு மாத்திரமல்ல, லாசருவுக்கு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு மாத்திரம் சுகத்தையும் அவர்களுக்கு மாத்திரம் அற்புதத்தையும் செய்வேன் என்று சொல்லி இயேசு செல்லவில்லை. பாருங்கள், நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லி அவர் செல்கிறார். நான் மகிமைப்படுவேன் என்று சொன்னால் அந்த ஊரிலே, அந்த பகுதியிலே, அவர்களுடைய இல்லத்தில் மாத்திரமல்ல, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் காணும்படியாக, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் காணும்படியாக, அவர்கள் இதுவரையிலும் கண்டிராத அளவு ஒரு மாபெரும் அற்புதங்களை அவர்கள் முன்பாக செய்து, நான் இருக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக யாவையும் செய்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாகவே அவர் சென்றார். சென்று மரித்த லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மரித்து போன சூழ்நிலை இருக்கிற சம்பவங்கள் அநேகம் உண்டு. தோல்வியில் இருக்கிற காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி ஜெயமாய் மாற்ற ஆண்டவரால் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கிற அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்ய நம் ஆண்டவரால் ஆகும். வேதத்தில் மட்டும் ஒரு பகுதியில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கு 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கிற பொழுது பெரிய காற்று, புயல் வந்து அந்த படகு அமிழத்தக்கதாக அவளை சூழ்ந்து கொள்கிறது. இயேசுவும் அந்த படகில் இருக்கிறார், சீஷர்கள் எல்லோரும் அந்த படகில் இருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்வதென்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. மார்க்கு 4வது அதிகாரம் 37லிருந்து 49 வரைக்கும் இந்த சம்பவம் உண்டு. நீங்கள் பின்பாக வாசித்து பாருங்கள். 37வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 37, 38 வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதில் மேல் மோதிட்டு, கப்பலின் பின்னணியில் இயேசு தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள்
அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கேட்டார்கள். பாருங்கள், பெரிய புயல் காற்று. இயேசுடைய சீடர்களே அதிகமான நபர்கள் மீனவர்கள், கடலிலே பழக்கப்பட்டவர்கள், கடல் பிரயாணங்களே பழக்கப்பட்டவர்கள், கடலை பார்த்து பயப்படாதவர்கள், கடலிலே தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அதிகம் உண்டு. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பெரிய காற்றையும் புயலையும் கண்டு அவர்களால் முடிந்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார்கள். அவர்களால் முடிந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து பார்த்தார்கள், செய்து பார்க்கிறார்கள், முயற்சித்து பார்க்கிறார்கள். ஒன்றும் பலனளிக்கவில்லை. பலனளிக்காமல் இனி எதுவும் செய்ய முடியாது, இயேசுவையும் சென்று எழுப்புவதற்கு தைரியம் கிடையாது, நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி எல்லோரும் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆனால் மரிக்க ஆயத்தமாக இல்லை என்று சொல்லி கடைசியாக இயேசுவை எழுப்பி விடுவோம் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் செல்கிறார்கள். 38வது வசனத்துடைய பின்பகுதி சொல்கிறது, அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, சீஷர்கள் எல்லாரும் கவலையோடு இருந்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் கவலையோடு இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் பயத்தோடு இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிட்டோம், போராடி பார்த்துட்டோம், இந்த புயலிருந்து இந்த கப்பலையும் எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சி செஞ்சு பார்த்தோம், என்னென்னமோ செஞ்சோம், எதுவும் பலன் கொடுக்கல, நாங்கள் சோர்ந்து போயிட்டோம். இனி நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், இனி நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், உங்களால் மட்டும்தான் முடியும், ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. என்னங்க, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கூடவே இருக்கிறார். இயேசு பக்கத்து படகுல இல்லைங்க, அவங்க படகுலே இருக்கிறார், அவங்க கூடயே இருக்கார். அவங்க கூடயே இருந்தும் கவலை, கண்ணீர், பயம், சோர்வு, விரக்தி சீஷர்கள் மத்தியில் இருந்து இயேசு எழுந்து 40வது வசனம், அவர் அவரை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டி, ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த காற்றையும் கடலை அதட்டி சுமூகமான ஒரு சூழ்நிலை கொண்டு வருகிறார். சீஷர்கள் இயேசுவுக்கு பதில் சொல்ல முடியாமல் இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக அவர் சமாதானம் தந்திருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார், சத்துவம் தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்திருக்கிறார், வல்லமை தந்திருக்கிறார், அபிஷேகம் தந்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் செய்தவைகளை சொல்லி முடிக்க முடியாத அளவு காரியங்களை அவர் நமக்காக செய்திருக்கிறாரே. அவர் நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எப்படிங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், நான் திகைத்து நிற்க மாட்டேன். காரணம், எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கதான பலனை கொடுக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஏசாயா 41வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா 41வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் வாக்குறுதியும் எந்த மனுஷராலும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷரும் சொல்லவும் முடியாது. அவர் நம்மை பலப்படுத்தினால் எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ள முடியும். பாருங்கள், ஏசாயா 40வது அதிகாரத்துடைய 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறவர்களோ, ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களோ சோர்ந்து போக மாட்டார்கள், இளைப்படைந்து போக மாட்டார்கள். புது பலன் அடைந்து உற்சாகத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட, சந்தோஷமாக எல்லாவற்றையும் மேற்கொள்வார்கள், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும்
நாம் சமாதானமும் மகிழ்ச்சியும் உள்ள ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே அவர் நம்மை நடத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நாம் அவரை பார்ப்போமானால் அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள், எதை பார்க்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் எதை குறித்து கவலையோடு கூட இருக்கிறீர்களோ, எதை குறித்து நீங்கள் அதிகமாக யோசித்து திட்டமிட்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, அவைகளை குறித்து இனி நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவைகளை குறித்து இனி நீங்கள் திகைத்து நிற்காதீர்கள். காரணம், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் சொல்ல சகலமும் ஆகும், அவர் கட்டளையிட சகலமும் நிற்கும். நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பொழுது, ஆண்டவரே இருக பிடித்து கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சகலமும் ஜெயமாய் மாறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரும் சேர்ந்து எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.